சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், ஹமாஸ் போராளிகளால் பாலஸ்தீனர் ஒருவர் தூக்கிலிடப்படுகின்ற வீடியோவை இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் வெளியிட்டிருக்கின்றன. மறுபுறம் ஏமன் துறைமுக நகரத்திலிருந்து இஸ்ரேல் கடல் வழியாக தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இவற்றுக்கிடையே அணு ஆயுத உருவாக்கத்தில் முக்கியமானதாக கருதப்படுகின்ற பரிசோதனைகளை ஈரான் மேற்கொண்டு மறுபுறம் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக ஏதேனும் ஆக்கிரமிப்பை செய்தால் இஸ்ரேலின் ரகசிய அணுசக்தி நிலையங்கள் குறிவைக்கப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இஸ்ரேலிய ஆவணங்களை பெற்ற பிறகு இஸ்ரேலில் எந்த பாதுகாப்பான புகலிடமும் இல்லை என்று ஈரான் கூறுகிறது. இந்த நிலையில் ஈரானில் புதிதாக 8 அணு உலைகளை உருவாக்கப் போவதாக ரஷ்யா அறிவித்திருக்கிறது. மறுபுறம் உக்ரைன் தாக்குதலுக்கு ரஷ்யாவானது கடும் பதிலடி கொடுத்திருக்கிறது. இந்த பதிலடியில் 479 ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த விடயங்கள் குறித்து தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம். எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க. அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம். இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் ஞாயிற்றுக்கிழமை காசா நகர சதுக்கத்தில் ஹமாஸ் போராளிகளால் ஒரு பாலஸ்தீன நபர் தூக்கிலிடப்பட்டதை காட்டுகின்ற வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கின்றன. காசா நகரில் ஒரு பாலஸ்தீன நபரை ஹமாஸ் அமைப்பு பகிரங்கமாக தூக்கிலிட்டதாக கூறுகின்ற காட்சிகளை இஸ்ரேலிய ராணுவம் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டதாக i24 நியூஸும் செய்தி வெளியிட்டிருக்கிறது. வார இறுதியில் நடந்த இந்த சம்பவத்தை உள்ளூர் மக்கள் மீது கட்டுப்பாட்டை பேணுவதற்கான ஹமாஸின் மிருகத்தனமான தந்திரோபாயங்களின் ஒரு பகுதி என்றும் ஹமாஸின் அதிகாரப்படியை தக்க வைத்துக் கொள்வதை நோக்கமாக கொண்ட வன்முறை வடிவத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் இந்த மரண தண்டனை மக்களை அச்சுறுத்தும் தீவிரமான முயற்சி என்றும் IDF விபரித்திருக்கிறது. இதேவேளை பிராந்தியங்களில் அரசாங்க நடவடிக்கைகளின் ஒருங்கிணைப்பாளரின் தலைவரான ஜெனரல் ஹசான் அலியன் இந்த காணொலியை பகிர்ந்திருப்பதோடு காசா குடியிருப்பாளர்களுடன் நேரடியாக உரையாற்றும் விதமாக ஒரு அறிக்கையையும் வெளியிட்டிருக்கிறார். ஹமாஸ்கள் பயங்கரவாதிகள் மற்றும் குற்றவாளிகள் உங்களை கொல்கிறார்கள், உங்கள் உயிரை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை என்று கூறியிருக்கிறார். ஹமாஸ் குழுவின் ஆட்சியை ஒரு சர்வாதிகாரியின் ஆட்சியுடன் ஒப்பிட்டு அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள பொதுமக்களை சுரண்டுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அலியன் இந்த மரண தண்டனையை பயத்தை விதைத்து அந்த பகுதியில் ஹமாஸ் குழுவின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு அவநம்பிக்கையான மற்றும் தோல்வியுற்ற முயற்சி என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். பாதிக்கப்பட்டவரின் அடையாளம் அல்லது மரண தண்டனையை சுற்றியிருக்கின்ற சூழ்நிலைகள் பற்றிய விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. காசாவில் குறிப்பாக ஜபாலியா மற்றும் கான் யூனிஸில் இஸ்ரேலிய படைகள் தங்களினுடைய தாக்குதல்களை தீவிரப்படுத்தி முன்னர் அடையப்படாத பகுதிகளுக்குள் நுழைந்து வருகின்ற வேளையில் இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் மனிதாபிமான உதவி வசதிகள் மீதான சமீபத்திய தாக்குதல்களை ஹமாஸ் அமைப்பு தூண்டியதாக பாலஸ்தீனர்கள் குற்றம் சாட்டுகின்ற ஒரு ஆடியோ பதிவை வெளியிட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே ஏமனின் துறைமுக நகரமான ஹொடைடாவில் இஸ்ரேலிய தாக்குதல் வான்வழி தாக்குதலுக்கு பதிலாக இஸ்ரேலிய கடற்படையால் கடலில் இருந்து நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் IDF இடமிருந்து இன்னும் இதுகுறித்து அதிகாரப்பூர்வமான எந்த கருத்துக்களும் வெளியாகவில்லை. நேற்று ஏமனின் மேற்கு கரையில் இருக்கின்ற ஹொடைடா துறைமுகம் மற்றும் 2 துறைமுகங்களுக்கு இஸ்ரேலிய ராணுவம் வெளியேற்ற எச்சரிக்கைகளை விடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் ஈரான் அணு ஆயுத உருவாக்கத்தில் முக்கியமானதாக கருதப்படுகின்ற இம்ப்ளோஷன் பரிசோதனைகளை செய்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அணு ஆயுத கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இது அணு ஆயுத தயாரிப்புக்கே உரித்தான பரிசோதனை என்றும் எந்த ஒரு குடிமக்கள் பயன்பாட்டுக்கும் அது பொருந்தாது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. 1990களில் ஆரம்பித்து 2003இல் முடிக்கப்பட்ட ஈரானின் அணு ஆயுத திட்டத்திற்குள் பல இம்ப்ளோஷன் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் IAEA அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த திட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட கருவிகள், திட்டப்படங்கள் மற்றும் அறிவியல் ஆவணங்கள் ஆகியவை எங்கே இருக்கின்றன என்பது தெரியவில்லை. இதன் மூலம் ஈரானிடம் அந்த அறிவு மற்றும் வசதிகள் இருக்கக்கூடும் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பு 133.8 கிலோகிராமிலிருந்து 408.6 கிலோகிராமாக உயர்ந்திருக்கிறது என்றும் இது அணு ஆயுதத்துக்கு மிக அருகிலான நிலையாக இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் செய்தியாளர் ஜோனா ஜெரமி பாப் கூறுகையில், இந்த பரிசோதனைகள் ஈரான் யுரேனியம் சுத்திகரிப்பு மட்டுமல்லாமல் அணுகுண்டு தயாரிக்க வேண்டிய பிற திறன்களிலும் முன்னேறியிருக்கிறது என்பதை காட்டுகிறது என்று தெரிவித்திருக்கிறார். அயதுல்லா அலி ஹமீனி ஒப்புதல் அளித்தால் ஈரான் சில மாதங்களில் குரூட் அணு ஆயுதத்தை உருவாக்கக்கூடிய நிலையில் இருப்பதாக வல்லுநர்கள் எச்சரித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
இதேவேளை இஸ்ரேலானது ஈரானுக்கு எதிராக ஏதேனும் ஆக்கிரமிப்பு செயலை மேற்கொள்ளுமாக இருந்தால் இஸ்ரேலின் ரகசிய அணுசக்தி நிலையங்களை ஈரான் தாக்கும் என்று உச்சதேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஒரு அறிக்கையில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இஸ்ரேலிய இலக்கு பட்டியல் ஆயுதப்படைகளின் கைகளில் இருக்கிறது என்றும் இஸ்ரேலிய ஆட்சி ஏதேனும் ஆக்கிரமிப்பு செயலை செய்தால் அதன் ரகசிய அணுசக்தி நிலையங்கள் குறிவைக்கப்படும் என்றும் அந்த கவுன்சில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஈரான் சமீபத்தில் பெற்றிருக்கின்ற ஏராளமான ரகசிய இஸ்ரேலிய ஆவணங்களை சுட்டிக்காட்டி அத்தகைய தகவல்களை அணுகுவதும் உளவுத்துறை மற்றும் செயல்பாட்டு சூழ்ச்சியை நிறைவு செய்வதும் ஈரானிய படைகளின் திறன்களை அதிகரித்திருப்பதாக கூறியிருக்கிறது. இன்று எங்கள் அணுசக்தி நிலையங்களுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆட்சியின் எந்த ஒரு சாத்தியமான ஆக்கிரமிப்புக்கும் ஈரானிய படைகள் உடனடியாக பதிலளிக்கும் திறன் கொண்டவை என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே ஈரான் ரகசிய இஸ்ரேலிய ஆவணங்களின் பெரிய தொகுப்பை பெற்ற பிறகு இஸ்ரேலில் எந்த பாதுகாப்பான புகலிடமும் இல்லை என்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவலர் படையின் முன்னாள் தலைமை தளபதி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். ஈரானின் எக்ஸ்பெடியன்சி கவுன்சிலின் உறுப்பினரும் IRGC மூத்த தளபதியுமான மொக்சென் ரெசாய் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பிரதேசங்களில் இனி பாதுகாப்பான அல்லது மறைக்கப்பட்ட மண்டலங்கள் இல்லை என்று தெரிவித்திருக்கின்றார். எக்ஸில் ஒரு பதிவில் ரெசாய் சமீபத்திய வெற்றிகரமான உளவுத்துறை நடவடிக்கையை பற்றி குறிப்பிட்டு இதன் விளைவாக இஸ்ரேலிய ஆட்சியிலிருந்து ஈரானுக்கு கணிசமான அளவு ரகசிய ஆவணங்கள் மாற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேலிய நிலத்தில் இனி எந்த ரகசியமான மறைக்கப்பட்ட அல்லது அடைய முடியாத பாதுகாப்பான இடமும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். உளவுத்துறை மீறல் இஸ்ரேலிய ஆட்சிக்கு மிக ஆழமான பாதிப்பை பிரதிபலிக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இவ்வாறான பதட்டமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் ஈரானில் ரஷ்ய அரசு புதிதாக 8 அணு உலைகள் உருவாக்கப் போவதாக ஈரானின் அணுசக்தி ஆணையத்தின் தலைவர் அறிவித்திருக்கிறார். ஈரான் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஈரானில் ரஷ்யாவால் 8 புதிய அணு உலைகள் கட்டப்படும் என நேற்று அந்த நாட்டின் அணுசக்தி ஆணையத்தின் தலைவர் முகமது இஸ்லாமி தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து 8 அணு உலைகளில் 4 உலைகள் ஈரானின் தெற்கு பகுதியில் உள்ள புஷேர் மாகாணத்தில் உருவாக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. இருப்பினும் புஷேர் அணுமின் நிலையத்தில் ஏற்கனவே கட்டப்பட்டு வருகின்ற 2வது மற்றும் 3வது உலைகள் ஈரான் நிறுவனங்களால் கட்டப்பட்டு வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாக ரஷ்யாவின் உதவியோடு கடந்த 2011ஆம் ஆண்டு கட்டப்பட்ட புஷேர் அணுமின் நிலையம் ஈரான் நாட்டில் இயங்கி வருகின்ற முதல் மற்றும் ஒரே அணுமின் நிலையம் என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடைபெற்று வருகிறது. கடந்த வாரம் ஆபரேஷன் ஸ்பைடர்ஸ் வெப் என பெயரிடப்பட்ட தாக்குதல் மூலம் உக்ரைன் ரஷ்யா மீது 117 ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியது. இதில் ரஷ்யாவின் 40 விமானங்கள் சேதமடைந்ததாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார். இந்த தாக்குதலுக்கு ரஷ்யா பெரிய பதிலடியை கொடுக்கும் எனவும் அமெரிக்கா உக்ரைனை எச்சரித்திருந்தது. இந்த நிலையில் 3 வருட போர்க்காலத்தில் இல்லாத வகையில் உக்ரைன் மீது பெரிய தாக்குதல் ஒன்றை ரஷ்யா நடத்தியிருக்கிறது. உக்ரைனின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளை குறிவைத்து ரஷ்யா ஒரே இரவில் 479 ட்ரோன்கள் 20 ஏவுகணைகளை ஏவியிருக்கிறது. உக்ரைனின் ரிவ்னே பகுதியில் உள்ள டப்னோ விமான தளத்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இதில் 277 ட்ரோன்கள் மற்றும் 19 ஏவுகணைகளை தங்களின் வான் பாதுகாப்பு அமைப்பு வெற்றிகரமாக இடைமறித்ததாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. இதில் உக்ரைன் குடிமகன் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இரவு முழுவதும் நடத்தப்பட்ட இந்த ட்ரோன் தாக்குதல் போர் தொடங்கியதிலிருந்து தன்னுடைய பிராந்தியத்தில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் என மேற்கு நகரமான ரிவ்னேவின் மேஜர் ஒலெக்சாண்டர் ரெட்யாக் தெரிவித்திருக்கிறார். ரஷ்ய தாக்குதலில் குறிவைக்கப்பட்ட சில பகுதிகளில் நிலைமை மிகவும் கடினமாக இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ஒப்புக்கொண்டிருக்கிறார். இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.